கூட்டு போய் நிறைய வச்சுருக்காங்க அங்கே. வரவங்களாம் ஃபோட்டோ பிடிச்சிக்கலான்னு வச்சுருக்காங்க போல இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பேங்காங் லேக் போகிறதுக்கு ஆக்சுவலாக 3 days பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் பாஸ் ஆச்சு, பர்மிட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நூப்ரா வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கேயுமே வந்து பர்மிட் கேட்கல. இவர் கேட்டார், நான் சொன்னேன் அந்த மாதிரி ரூல் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் காட்டினேன், ரூல் பாஸ் அந்த நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்திருந்தேன். ஸோ அதை காட்டினோடனே சரி ஓகே உங்கள் நம்பரு, கான்டாக்ட் நம்பரு, பைக் நம்பர்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபோட நம்பர் வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு, இப்போ வந்து கிளம்பிட்டுருக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டிட்டு கிளம்பிகிட்டே இருக்கோம். இப்போது இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு அழகான ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்மி வெஹிக்கிள் தான் போய்கிட்டு இருக்கோம். லைனாக ஆர்மி வெஹிக்கிள் தாங்க வந்துட்டுருக்கு. ஓ ஓ ஓ பா, பாருங்கள் லைனாக இங்கே நிற்குது ஆர்மி வெஹிக்கிள். ஏன்னு தெரியல, ஆனால் அவங்க பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட கேப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க ரூல்ஸ் இருக்கும் போல இருக்குது. செம்மையாக ஒரு குறிப்பிட்ட கேப் மெயின்டைன் பண்ணி தான் வண்டியே பார்க் பண்ணுறாங்க. ஓகே, ஆப்போசிட்டில் வண்டி வந்திருக்கு அதனால். ஓஹோ, அந்த பிரிட்ஜு இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்களா, புது பிரிட்ஜு. ஓகே, ஸோ நமக்கு பழைய பிரிட்ஜ் இப்போதைக்கு. அடுத்த டைம் நீங்கள் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா இந்த புது பிரிட்ஜ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஆஹாஹா காடு, செம்ம. பாருங்கள் 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 பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல்லு ஆஃப் ரோடிங் தான் இந்த பக்கம் நமக்கு. சங்லா பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. கரு லே 110. இப்படி ஒன்று பிரியுது, இப்படி ஒன்று பிரியுது. எது பேங்காங் போகிறது? பேங்காங். ஓகே ஓகே, தேங்க்யூ. एक बार दिखा. It's for the cleaning of Pangong Lake area. Okay, cleaning for Pangong. பேங்காங் லேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 rupees. பேங்காங் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணுறதுக்கு 10 rupees. அது வந்து எக்ஸாக்டாக எதுக்கு வாங்கியிருக்காங்க அந்த 10 rupeesனால் ஜஸ்ட்டு க்ளீனிங்க்கு மெயின்டெனன்ஸுக்கு வந்து 10 rupeesன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க.
பேங்காங் லேக் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல அப்படியே பேங்காங் லேக் போயிட்டு இருந்தாங்க. பேங்காங் லேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி போய்கிட்டு இருந்த வழியில் தான் இந்த ஒரு லொக்கேஷன் பார்த்தோம். சூப்பராக இருக்குது. பக்கத்தில் போய் காட்டுற பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்காங்க. வீடியோ பிடிக்கலாம், ஃபோட்டோ பிடிக்கலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்பா பால் சொல்ற மனைக்கு அழகே இல்லை. இதே இடம் விசித்திரமாக இருக்குது பாரு. ஒரு பக்கம் காஞ்ச மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் க்ரீனரியாக இருக்குது. நேற்று அப்படி தானே பார்த்தோம். இங்கேயும் தெரியுது பாரு, அந்த வளைவாக இருக்கிறது தெரியுதுல? சூப்பர். இங்கே பாரு குதிரை. அப்புறமேட்டு அந்த இது பாரு, வளைவெல்லாம் கவர் பாரு, இப்படி வளைஞ்சு சூப்பராக இருக்குது. இங்கே அப்படியே இங்கே பாரு பின்னாடி. வாவ் பேங்காங்க. அதான் எக்கச்சக்கமாக இருக்குது செம்மறியாடு. யார் நம்ம தலைவன் மெதுவாக போகிறாப்புல. சூப்பராக இருக்கு பாரு ஆடுலாம் பார்க்குறதுக்கு. ஆமாம் எல்லாம் குளமாக இருக்குது. வாவ் சூப்பர்ப்பா. கேமரா ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா இந்த ரோடு பாரு சூப்பராக இருக்குது. இதனாலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஒர்த்து தான் இது. வீடியோ வந்து நிறையா லென்த்தாக போகிறதுக்கும் ஒர்த்து தான் இது. கண்டிப்பாக ஆமாம், அதே தான் ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. வீவிங்கெல்லாம் செம்மையாக இருக்குது. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, பட் இருந்தாலும் போடுவோம். சூப்பர். சரி இருக்குது, கொஞ்சம் பார்த்து மெதுவாக. அரவிந்தா வண்டி இருக்குது. டேய் இங்கே என்ன ரோடு இருக்கா, தண்ணி மட்டும்தான் இருக்கா? அடே வேணாம். ஓ தண்ணி, வண்டி பாதி போயிடுச்சு உள்ளார. பாரு வண்டி பாதி போகுது. வண்டி பாதி வண்டி உள்ள போகுது. ரைட்டு. ஏன்னா பாதி வண்டி உள்ளே போயிடுச்சு. ஏன்னா நின்று பார்த்தவங்க ஒரு வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ஆஃப் ரோடிங் வருது. போகலாம், ஆஃப் ரோடிங்கில் போகலாம். வா, இருக்கும் இல்லைன்னா திரும்பி வரலாம். ஆஃப் ரோடிங் போகலாம். வா, ஒன்றாகாது. எப்படி? ஆமாம், ஆஃப் ரோடிங் விரும்புகிறவங்க இந்த பக்கம் வரலாம். தண்ணி இருக்கு லைட்டாக போய்கிட்டே இருக்கு. அண்ணா இருண்ணா வந்துடுறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நான் அப்படியே ஓரமாக போட்டுக்கிறேன், நீங்கள் போங்கண்ணா.
யாரும் வரல. பார்த்து பார்த்து பார்த்து. ஏன் என்னாச்சு? ஓகே. எப்படி இருக்கு பாறேன் குட்டி. அப்படியே ஷார்ட்கட்டில் சொங்கின்னு இறங்கலாமா? ஹிமாக் வெல்கம்ஸ் யூ அட் பேங்காங் லேக்குன்னு போட்டிருக்கு. அப்போ அதுதான் பேங்காங் லேக்காக இருக்கும். அங்கே பாரு, அங்கே இருக்குது பாரு. பேங்காங் லேக் 4 kilometers ahead. ரைட் போகலாம். ரைட். நல்லா பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ. இல்லை என்ன பிடிக்காத வண்டியில் எங்கேயாச்சும் பிடிச்சிக்க. என்ன பிடிச்சினா இங்கே வந்து நீ அடி வாங்கு, உனக்கு அடி விடும். வா லெஃப்ட் பார். அதான் ஓ என்ன இருக்கு? 2 ரோடு பிரியுது சார். பேங்காங் லேக் திஸ் வே. ओके सर. चाइना बॉर्डर. हाँ. ओह माय गॉड. कितना दूर सर? अच्छा. ओके कितना दूर हम यहाँ लोग? ये तो ऐसे रास्ता है ना, पहाड़ी रास्ता दूर है. हाँ. ये तो ऐसे तो पास में ही पहाड़ी पल्ली पर. அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. अभी देख के आ रहा हो. ये उसको उधर से वापस कर रहा है इसलिए. अच्छा. उधर से जगह नहीं है, रास्ता नहीं है ना उधर का. हाँ. अच्छा ठीक है सर. थैंक यू. जय हिंद सर. என்ன குட்டி? சைனா பார்டராம்ப்பா இது. சைனா பார்டர் இதுதான் கீழே. ஆமாம், அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். வேணா ஓரமாக எடுத்து வண்டி ஓரமாக எடுத்துங்க. இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுவாங்களாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் சைனா பார்டரான். போயிட்டு அங்கே அந்த ஏதோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பார்டரில் வந்து இவங்க இருப்பாங்களாம், மிலிட்ரி. சைனீஸ் மிலிட்ரி இருப்பாங்களாம், நம்ம மிலிட்ரி இருப்பாங்களாம். ஆமாம், கொஞ்சம் தூரம் போனாவே திருப்பி அனுப்பிடுவாங்களாம். கேட்டேன் அவர்கிட்ட, சார் போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு கேட்டேன். அவர் வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போனாவே திருப்பி அனுப்பிட்டுருவாங்க, போகிறது வேஸ்ட் தான், வேணா மேலே போய் இப்படி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாரு. சூப்பர் போ. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் எப்படி இருக்கு பாறேன். ஓ காட். பாரு அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க அங்கே. அப்பா குட்டி எப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குல்ல. காட்டேஜ் 3 days மேலையா? செம்ம ஒருத்தர் பாரு, கடல் மாதிரி இருக்க பாரு, எவ்வளோ பெருசு இருக்கு பாரு, இன்னும் போய்கிட்டே இருக்கு அந்த பக்கம். ஸ்கூட்டர் பாரு நிறைய வச்சுருக்காங்க அங்கே. வரவங்களாம் ஃபோட்டோ பிடிச்சிக்கலான்னு வச்சுருக்காங்க போல இருக்கு. அதான் ஃபைனலி லேயோட பெஸ்ட்டு ஸ்பாட்டு பேங்காங் லேக் வந்துட்டோங்க. சைனா பார்டர் ஆக்சுவலாக அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவுக்கும் இந்த பக்கம் வந்து இந்தியாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். ஒரு பாதி எனக்கு, ஏன்னா அந்த குழந்தை ஒன்று ஹெல்மெட் போட்டு உட்காந்து நின்றுட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பேங்காங் லேக் பக்கத்தில் நிறைய ரூம் ஸ்டே இருக்குது. டென்ட்டு மாதிரி போட்டு ஸ்டே இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இங்கே 2500 ரூபாயா, அது 2 பேருக்கு மட்டும். அது செம்ம எக்ஸ்பென்சிவாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம்.
நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5-6 தமிழ் பைக்கர்ஸ் சென்னையிலேருந்து வந்தவங்க வந்து ஆட் ஆகிக்கிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று உங்களுக்கு வீடியோ காட்டியிருப்பேன், ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அவரு தான் அவர். அப்புறமேட்டு அவருடைய செட்டு இன்னொரு 4 பைக்கர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கூட ஆட் ஆகிக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் அவங்க கூட சேர்ந்து போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதான் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குல்ல கடல் மாதிரி. நாளைக்கு கால் டக்குன்னு வந்து பேங்காங் லேக்கில் வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு நாம் வந்து கிளம்பி சாங்லாங்களா வழியாக லே கிளம்பிடலாம். ஓகேவா? இது பரவாயில்ல, இங்கே ரோடு நல்லா போட்டு வச்சுருக்காங்க, தண்ணி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. காலை மட்டும் தூக்கிக்கிறேன். சூப்பர். பார்த்து பிரேக் பிடிச்சே போ, ஃபஸ்ட் கியர்லேயே போ. கோயிங். ஓகே கேர்ஃபுல். அவ்வளோதான். அவ்வளோதான். எப்பா இது இறங்குறதே அட்வென்ச்சரஸாக இருக்கேப்பா, இல்லை? கூடுறா உன்னால் முடியும்டா தம்பி. பிளாக் பியூட்டி போட தங்கம், பார்த்துக்கலாம். அவ்வளோதான்டா தங்கம். தெரில, கீழே போய் பார்ப்போம். ஏதோ அகதிகள் முகாம் மாதிரி இருக்கு பாரு. भाई रूम मिलेगा? बोलिए भाई, बोलिए. सापड़ सापड़े. How you know? How कैसे पता हो सापड़ सापड़े? हम तमिलनाडु गया हुआ. अच्छा, हाँ ठीक है, सुपर. तमिलनाडु गया. हाँ हाँ, चेन्नई गया. चेन्नई, कन्याकुमारी. हाँ, சூப்பர். சாப்பிட்றேன் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைக்கில் வந்து ரூமுக்காக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு டவுன் மாதிரி வந்து அது நாளைக்கு காலைல காட்டுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் வெளிச்சத்தில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த தேடினோம், ரூம் கிடைக்கல. ஆக்சுவலாக எல்லாமே ப்ரீ புக்கிங்கில் போயிருக்கும் போல இருக்கு. நாங்கள் வந்து ஈவினிங்கு லேக்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்க கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டதுனால நமக்கு வந்து டக்குன்னு வந்து தேட முடியல. அதனால் இப்போது ஒரு கேன்டீன் இருக்குது இங்கே. ஆக்சுவலாக இந்த கேன்டீன் வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க போல இருக்குது ஸ்டேக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருந்தாங்க, இவங்ககிட்ட வந்து பேசுகிறோம், ரூம் வந்து இல்லைன்னாங்க. அப்புறம் பின்னாடி அவங்க தங்குற ரூமை வந்து காட்டுறாங்க. அது ஆக்சுவலாக அவங்க தங்குற ரூம் வந்து பார்த்திங்கன்னா பேசி 6 பேருக்கு 3000 ரூபாய்க்கு வந்து பேசி முடிச்சிருக்கோம், வித் ஃபுட்டுங்க. நைட்டு டின்னர், மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ரூம் இது காட்டேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா 2 பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் 2500 ரூபாய் சொன்னாங்க. அதுவும் கிடைக்கல ஆக்சுவலாக. சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இப்போ வந்து பசங்க சாப்பிட்ருக்காங்க, அதை காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுதான் டின்னர் சாப்பிட்ற இடம். பஃபே சிஸ்டமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சாப்பிட்ருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கா? என்னது சூப்பு? சூப்பர். ஹாய் ப்ரோ. ஸோ இவர் தான் வந்து நமக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார் ரூமு. டீ குடிச்சே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் ரூமுங்க. பகலில் காட்டுறவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு ஜஸ்ட் ரூம் மட்டும் காட்டுறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க தங்குற ரூம் போல இருக்குது. நாங்கள் கேட்டவுடனே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 6 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே பக்கத்தில் அப்படியே படுத்தாச்சு. இங்கே என்னென்னா ஒரே ஒரு லைட்டு மட்டும்தான் இருக்குது, ப்ளக் பாயிண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம்.